ஒரு நாள் அர்ஜுன் காட்டுக்கு போயிருந்தப்ப திடீர்னு பசி எடுத்தது. நல்ல வேலையா அவன் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல பழங்களும் இருந்தது. அதை பார்த்த அவன் அந்த மரத்துல சரசரன்னு மேல ஏறி இருக்கிற பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சான். நல்லா பழுத்த பழம் அந்த மரத்தோட எஜ்ஜில இருக்கிறத பார்த்தான். அதையும் சாப்பிடணும்னு நினைச்சதுனால அந்த கிளையில தவிழ்ந்து போனான். அவனோட வெயிட் தாங்க முடியாம அந்த கிளையும் உடஞ்சி கீழே விழுந்தது. அவன் டக்குன்னு இன்னொரு கிளையை பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சான். அவன் குனிஞ்சு பார்த்தப்ப தரை ரொம்ப கீழே இருந்தது. ஆல்ரெடி அவன் பயத்துல இருந்தான். இத பார்த்ததும் இன்னும் பயம் வந்து கண்ணை டைட்டா மூடிட்டு யாராவது காப்பாத்துங்கன்னு திரும்ப திரும்ப கத்திட்டே இருந்தான். அந்த வழியா ஒரு தாத்தா நடந்து போயிட்டு இருந்தாரு. அர்ஜுன் தூங்கிட்டு இருந்ததையும் பார்த்தாரு. அவரு கீழே இருக்கிற கல்லை எடுத்து அர்ஜுன் மேல தூக்கி போட்டாரு. அந்த கல்லு பட்டதுனால வலியால அர்ஜுன் டென்ஷன் ஆகி கீழே பார்த்தான். அங்க அந்த தாத்தா நின்னுட்டு இருந்ததையும் பார்த்தான். தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா எதுவும் பதில் பேசாம மறுபடியும் இன்னொரு கல் எடுத்து அவன் மேல போட்டாரு. அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆனதுனால பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிளைய ட்ரை பண்ணி பிடிச்சான். மறுபடியும் அந்த தாத்தா கல் எடுத்து அவன் மேல போட்டாரு. இப்ப இன்னும் டென்ஷன் ஆகி அந்த கிளை மேல ஏறி நின்று கடகடான்னு கீழே இறங்கி வந்துட்டான். நான் உங்ககிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன், எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தாவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த, அதனால உன் மூளை வேலை செய்யல. நான் கல்லு விட்டு எரிஞ்சதும் அந்த பயம் மறைஞ்சு என்னை எப்படியாவது பிடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதனால நீ ரொம்ப ட்ரை பண்ணி அந்த மரத்துல இருந்து இப்ப கீழே இறங்கி வந்துட்ட. உன்னாலேயே காப்பாற்ற முடியும்ன்றது உன் மூளைக்கு எட்டல். ஏன்னா உன் பயம் உன் கண்ணை மறைச்சிட்டு இருந்தது. பயம் போயிடுச்சுன்னா எதையும் ஜெயிக்கலாம்.